கர்த்தராகிய ஆண்டவர் நல்லவர். இந்த உலகத்துல நிறைய ஜனங்க சொல்ற ஒரு பெரிய ஒரு கருத்து என்ன அப்படி சொன்னா, நிறைய ஜனம் கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டப்படுற ஜனம் சொல்றது, ஆண்டவன் எங்க தலையில அப்படி எழுதிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியை நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு உலக மனுஷன் கூட உலகத்துல நிறைய ஸ்கூல்ல குழந்தைங்களை கொண்டு போய் விடுறோம். அந்த குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல எழுத படிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது முதல்ல ஸ்லேட்ல எண்ணத்தில் எழுத கற்றுக் கொடுக்குறாங்க. ஸ்லேட் குச்சின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்லேட் பென்சில், அப்புறம் பல்பம்னு சொல்லுவாங்க, பல்பம். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏன் அதில் எழுத சொல்றாங்க? ஒருவேளை தப்பா இருந்தா என்ன செய்துக்கலாம்? அடிச்சிடலாம், திருத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் கூட சின்ன பிள்ளைங்களுக்கு இவங்க தப்பா எழுதிருவாங்கன்னு சொல்லி அதை அழிச்சு சரியா எழுதுவதற்கு கற்றுக் கொடுக்கறாங்க. அப்போ ஒரு உலக மனுஷனே நல்லா எழுதணும், அதை நல்லா எழுதணும்னு கற்றுக் கொடுக்கறாங்க. கையெழுத்து நல்லா இருக்கணும், உன் எழுத்து நல்லா இருக்கணும், நீ எழுதுற எழுத்தே நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு உலக மனுஷனை இவ்வளவு காரியம் கற்றுக் கொடுப்பானே. ஆனால் ஒரு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை குறித்து எழுதுகிறவர் எப்படி எழுதுவார்? இன்னும் கூட நிறைய, இப்போ நீங்க உதாரணத்துக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, உங்க சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு பேப்பரை கொண்டாங்க, நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அழுக்கு பேப்பர்ல எழுதி தரமாட்டோம். நல்ல பேப்பரா, அந்த நல்ல பேப்பர்ல என்ன செய்வோம்? தெளிவா உட்காந்து இதை என் சொத்தை என் மகனுக்கு சுய விருப்பத்தோடு நல்ல மன தெளிவோடு நான் இந்த இடத்தை எழுதி இவங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி எழுதுறதெல்லாம் நிறைய கவனிச்சிருக்கிறோம். கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தா வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால், இன்னைக்கு உலகத்தின் மக்கள் சொல்றது போல தலையெழுத்து அப்படின்னு சொல்றது போல இன்னைக்கு ஒருவேளை நமக்கும் அது போல இருந்தா, ஒருவேளை நமக்காக ஆண்டவர் நம்முடைய தலையெழுத்தெல்லாம் எப்படி இருக்குன்னா, நம்முடைய தலையெழுத்தை குறித்து தான் நிறைய இன்னைக்கு கொஞ்சம் படிக்க போற. தேவனாகிய கர்த்தர் நல்லவர். நமக்கு தேவன் எப்படி எழுதியிருக்கிறார்? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்தார். மோசே கிட்ட கட்டளை எழுதி கொடுத்தார். இன்னும் கூட தானியேல் கிட்ட நடக்க போற காரியத்தை எழுத சொன்னார். வேதத்துல நிறைய மகத்துவங்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே எழுத்தின்படியான வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை குறித்த எழுத்தும் எழுதப்பட்டிருக்கு. நாம எப்படி இருப்போம், இனி வரப்போற சந்ததி எப்படி இருக்கும் என்பதை குறித்து வேதம் எழுதின அந்த எழுத்தை உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. யாருக்காகிலும் என் தலையெழுத்து எப்படி இருக்கு அப்படின்னு யோசனை இருந்துச்சானா, இந்த உபாகமம் 8வது அதிகாரத்தை திரும்ப திரும்ப எடுத்து இதை படிச்சு பாருங்க. சந்ததிக்கு கொடுக்கப்படுகிற, அதாவது சந்ததியாய் தொடருகிற வாக்குத்தத்தம் இது. கவனிப்போம். உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 1லிருந்து சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படி செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, கவனிச்சுட்டே வரும் பொழுது இதை அவருடைய சந்ததிக்கு கொடுக்கிறார். அவருடைய சந்ததி இஸ்ரவேலர் யார்? ஆபிரகாமுடைய சந்ததி. அந்த சந்ததிக்கு தான் சொல்றார். விசுவாச மார்க்கத்தார் யார்? அவர்களும் ஆபிரகாமுடைய சந்ததி. யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தொடர்வதை குறித்து தான் எழுதுறாரு. நீங்களும் நானும் நாம் எப்படி வளரணுங்கிறதுக்காக வசனம் சொல்லுது, நம்முடைய இருதயத்தில் உள்ளதை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி. ஆண்டவர் நம்முடைய மனசுல என்ன இருக்கு, நாம் யாரை கனப்படுத்துகிறோம், நம்முடைய விசுவாச பரீட்சை. கொஞ்சம் கவனிங்க, நான் திருப்பி சொல்றேன். இதை நாம நல்லா முழுசா படிக்கும் பொழுது நமக்கு நல்லா புரியும் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று. ஒரு சில வசனங்கள் அப்படியே படிச்சுட்டே போயிட்டு கொஞ்சம் கவனிக்கலாம். 3ஆம் வசனம் பாருங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். இப்ப வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்வு என்பது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில. அதனாலதான்
வேதத்தை படிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயில், அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம், தேவன் நமக்கு கொடுத்த மகத்துவம். அதனால்தான் இந்த வேதத்தை திரும்ப திரும்ப படிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் வசனத்தில் படிக்கிற பாருங்க. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை, கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தேசம், நம்முடைய ஊரு, ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம நிறைய ஜனங்களை கேட்டிருக்கிற பாருங்க, இந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போனா ஆசீர்வாதம் வந்துடும், இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டா ஆசீர்வாதம் வந்துடும், அப்படி எல்லாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. தேவன் நமக்கு கொடுத்த எல்லாமே நன்மைக்காகவே. தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர். நாம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, நாம யாரோடு இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். என்ன நினைவு நமக்குள்ள இருக்கிறதுங்கிறது முக்கியம் இல்ல, தேவனை பற்றின நினைவு நமக்குள்ள இருக்குதா, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். 7ஆம் வசனத்தை படிக்கிறோம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமை திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சில்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறது, செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், நல்ல கவனிங்க, இந்த வசனங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், நீ புசித்து திருப்தி, நீ நல்லா இருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை நியமங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இதை நம்ம படிச்ச பகுதி உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது தெரியல, ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய கற்பனைகளுக்கு விலகாமல் இரு. நீங்க அவரை மறவாதிருந்தால், அவருடைய கற்பனைகளை விட்டு விலகாதிருந்தால், நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும், ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். பஞ்சம் உள்ள தேசம், ஆண்டவர் தான் சொன்னார். ஆண்டவரை பார்த்து சொன்னார், எல்லாரும் இந்த ஊர்ல பஞ்சம் வந்துடுச்சுன்னு சொன்ன உடனே எல்லாம் எகிப்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. ஆனா ஆண்டவர் ஈசாக்க பார்த்து சொன்னார், நீயும் மற்றவர்களைப் போல எகிப்துக்கு போகாம இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதே போல ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்ததுனால அவன் விதை விதைத்தான். அவனுடைய விதை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 100 மடங்கு அறுவடையை கண்டான். கவனிக்கிறோம், வேதம் சொல்லுகிறபடி அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது அவருடைய கற்பனைகள் படி அவருடைய நியமங்களில் வாழும்படி பைபிளை படிக்கலாம். இன்னும் ஒரு சிலதை மட்டும் வேகமா படிச்சு போடுவோம். 11 படிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் பொழுதும், அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், நல்ல ஆகாரத்தை உங்களுக்கு கொடுப்பார், நல்ல வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீ கர்த்தரை தேட தேட அவருடைய கட்டளைகளை கை கொள்ள இவைகள் உங்களுக்கு கிடைக்கும். உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் பொழுதும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க வீட்டுல வெள்ளியும் பொன்னுமா பெருகும். ஆமேன்னு சொன்னவங்க வீட்டுல அப்படியே நடப்பதாக வேதம் தான் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் வீட்டுல சங்கீதம் 112 3ஆம் வசனம் சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நிறைய காரியங்களை கவனிக்கலாம், கவனிச்ச பிறகு ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என்னை பொறுத்தவரையில நான் சொல்லுவேன், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். இதே பகுதியில உபாகமம் 8வது அதிகாரத்துல 18ஆம் வசனம் சொல்லுது, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை அவர் உனக்கு கொடுக்கிறவன். நீங்க 12ஆம் வசனம், நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அதை கொஞ்சம் மனசுல வாங்கி கட்டி அவைகளில் குடியிருக்கும் பொழுதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, அதாவது நம்ம இப்படியெல்லாம் நடத்தி வந்த தேவனை மறவாதபடிக்கு. நீங்க வெள்ளியும் பொண்ணு வச்சுக்கிறது பிரச்சனை அல்ல, கர்த்தரை மறக்கிறது தான் பிரச்சனை.
ஏன்னு சொன்னா பூமி அது நிறைவு கர்த்தருடையது, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சில பேருக்கு தங்கம் மட்டும்தான் பிசாசு மாதிரி தெரியுது. ஆனா அளவுக்கு மேல சொத்து வாங்கிக்கிறாங்க, நிறைய சொத்துக்களை சேர்க்கிறாங்க. ஆனா இப்படியெல்லாம் சொத்து சேர்த்துட்டு எத்தனையோ கிறிஸ்தவங்க செய்யறது என்ன, கூட அதாவது சொந்த குடும்பத்தை கட்டுறது கிடையாது. சில பேருக்கு பாருங்க மருமகளை சேர்க்கறது கிடையாது. சில மருமகள்கள் மாமியாரை சேர்க்கறது கிடையாது, தன் குடும்பங்களை. ஆனா இவங்க எல்லாம் பாருங்க நகை போடாதது மட்டும்தான் மெயினா கவனிக்கிறாங்க. மெயினா கவனிக்க வேண்டியது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. நம்ம எப்படி வாழ்றோம், நகை போட்டிருக்கிறோமா போடலையாங்கிறத விட குடும்பத்தை கட்டுறோமா, உறவுகளை மதிக்கிறோமா, ஏழைக்கு இறங்குகிறோமா, கர்த்தருக்கு சாட்சியா வாழ்றோமா, கர்த்தருக்காக எதையாக செய்கிறோமாங்கிறதுல கவனம் நமக்கு இருக்கட்டும். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது 16 வசனம், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நல்லது. ஆனா அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, நான் வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வச்சுட்டேன்பாங்க. நல்லா கவனிக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாயை கட்டி வயிற்ற கட்டி எல்லாம் ஒன்றும் சேர்க்கறது இல்லை. கவனிங்க, உங்க கையில கிடைக்கிற ஒவ்வொன்றும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர். இன்னும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் கூட உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இதை நாம வாசித்தோம். இதுல இருந்து நிறைய பகுதிகளுக்கு நம்ம கடந்து போக போறோம். இங்க நாம படிச்ச பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. நீங்க 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னாலும் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னாலும் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி. அதுக்கப்புறம் 3ஆம் வசனத்துல பாருங்க, அவர் உன்னை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் வசனத்துல பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல எல்லாம் உன்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த இடத்துல இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையாய் போதிக்கப்படுகிறது. இந்த கட்டளைகள் எல்லாம் கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவரை விசுவாசித்தவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் சேர்றதுனால அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற வேத பகுதியை நாம திருப்பிக் கொள்ளலாம். பிலிப்பியருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. ஆனா இங்க என்ன எழுதப்பட்டிருக்கணும், உங்கள் தேவன் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கணும். உங்கள் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார்னு எழுதாம ஏன் பவுல் என் தேவன் என்று சொல்லுகிறார் சொன்னா, பவுல் கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களை கல்வாரியில சிந்தப்பட்ட இரத்தத்தினால் உண்டான அந்த புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை புரிந்ததனால சொல்றார், உரிமையோடு சொல்றார் என் தேவன். ஏனென்று சொன்னா, என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை அறிந்து என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம், உங்களுக்கு என்ன குறைவு இருந்தாலும் உங்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கும்படி இந்த உலகத்துல வந்த கர்த்தர் என்ன செய்வாரோ அவர் தான் சொல்றாரு, என் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையில சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அது பரலோகத்துல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. பரலோகத்துல உங்களை ஆசீர்வதிச்சா என்ன, ஆசீர்வதிக்காவிட்டால் என்ன. ஏன்னு சொன்னா பரலோகத்துல தான் தீமையே கிடையாது. ஆனா இது எந்த உலகத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிற, இம்மையை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல அவருடைய மகிமையால், அவருடைய வல்லமையினால், அவருடைய ஆசீர்வாதத்தினாலே உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் என்ன செய்வார், கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக்குவார்னு எழுதப்பட்டிருக்கிறது. கவனிப்ப, தேவனாகிய கர்த்தர் நல்லவர். தேவன் நம்மை கனம் பண்ணுகிறவர். பைபிளை சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருவதற்கு எந்த மனிதன் தேவனை கனம் பண்ணுகிறானோ, 1 சாமுவேலுடைய புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளும். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை இங்க ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்தை கவனிங்க. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க கவனிங்களேன், என்னை கனப்படுத்துகிறவர்களை தேவனை கனப்படுத்தும் பொழுது இங்கிருந்து தான் நம்ம கொஞ்சம் ரொம்ப கவனிக்கணும். தேவனை எப்படி கனம் பண்ணுவோம்? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. தேவன் சாலமோனிலும் பெரியவர். வேதம் அப்படித்தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து யாரு? சாலமோனிலும் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் சாலமோனிலும்
பெரியவர். இப்ப கவனிங்களேன், தேவனை எப்படி கனம் பண்ணுவது? இப்ப உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க வீட்டுக்கு நீங்க போறீங்க. கனம் பண்ண போறதா இருந்தா எப்படி போவோம்? அவங்கள பார்க்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழங்களையும் கொஞ்சம் ஏதாவது வாங்கிட்டு போவோம். ஏன் அப்படி வாங்கிட்டு போறோம் அப்படி சொன்னா, அவனை கனம் பண்ணுவதற்கு. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்க நேசிக்கிற ஒருவரை, இப்போ உதாரணத்துக்கு உங்க மகளை ஒரு ஊர்ல கட்டி கொடுத்துருக்கிறீங்கன்னு வச்சுங்க. உங்க மகளை ஒரு ஊர்ல கட்டி கொடுத்துருக்கிறீங்க. அப்போ உங்க மகளையோ அல்லது வெளியூர்ல இருக்கிற உங்க மகனையோ பார்க்கறதுக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுங்க. உங்க பேர பிள்ளைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு போறீங்க. உங்களுடைய உறவினர்கள் உங்க வீட்டுக்கு வருவாங்க, உங்க பெற்றோர் உங்க வீட்டுக்கு வருவாங்க, உங்க பாட்டி எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்படி வந்திருக்கிறாங்க? யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? வெறும் கையோடு வரமாட்டாங்க. ஏன் வெறும் கையோட வரமாட்டாங்க அப்படி சொன்னா, அவங்க அவர்களை நேசிக்கிறதுனால அவர்களை கனம் பண்ணும்படி அவங்க என்ன செய்யறாங்க? எதை ஆகிலும் கொண்டு வராங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க. ஒரு உலக மனுஷனை ஒரு மனிதனை கனப்படுத்தும் பொழுது, தாம் நேசிக்கிறவர்களை கனப்படுத்தும் பொழுது, இயேசு கிறிஸ்து கூட நம்மை நேசித்ததுனால, பிதாவானவர் கூட நம்மை அதிகமா நேசித்ததுனால நம்மை கனம் பண்ணும்படிக்கு, நம்மை ரட்சிக்கும்படிக்கு அவருடைய குமாரனாகி இயேசுவையே இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அப்ப கர்த்தர் கனம் பண்ணுகிறது. ஒரு சாலமோனே இவ்வளவு கனம் பண்ணுவானே, ஆனால் சாலமோனிலும் பெரியவர் அவருடைய பிள்ளைகளை மனவாட்டியை எப்படி கனம் பண்ணுவார், அவர்களுக்கு வாழ்க்கை எப்படி வகுத்திருக்கிறார் என்பதை குறித்து தான் கொஞ்சம் கவனிக்கிறதுக்காக 2 நாளாகம புஸ்தகத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளும். 2 நாளாகம புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுவோம். 9வது அதிகாரத்துக்கு வந்துரும். 2 நாளாகும் 9வது அதிகாரம் முதல் வசனம். சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும், எப்படிங்க? மிகுந்த பரிவாரத்தோடும், எல்லாரும் சொல்லுங்க, மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும், கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற. இப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு சாலமோனை கனம் பண்ணுவதற்கு ராஜஸ்திரீ மிகுந்த பரிவாரத்தோடு. நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் ஆசீர்வாதமா தான் இருக்கணும். உங்க வீடுகளில குறைவு என்பதே இருக்கக்கூடாது. என்ன பொறுத்தவரை சொல்றேன், நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் பொருளாதார நன்மையினாலும் ஆவிக்குரிய வரங்களினாலும் கர்த்தரை அறிகிற அறிவினாலும் நீங்க வளரணும், பெருகணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற குணம் உங்களுக்கு இல்லாத இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆசீர்வாதம் வருமா? ஆசீர்வாதம் நல்லதா? நல்லது. ஆனா ஆண்டவரை விட்டு என்ன சூழ்நிலையிலும், வீட்டுல இருந்துட்டோம், உடம்பு சரியில்லை, தண்ணி வந்துருச்சு, சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, இப்படி எதையாகிலும் சொல்லிட்டு ஆலய ஆராதனை அசட்ட பண்ணாம, தேவனுடைய, அதாவது உங்களுடைய வீடுகளில் இருக்கிற உங்கள் ஜெப வாசிப்பை, உங்களுடைய வேத வாசிப்பை அசட்ட பண்ணாம, ஜெப நேரத்தை அசட்ட பண்ணாம இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம், கவனிக்க வேண்டியது. இங்க கவனிச்சு பார்த்தா, ஒரு ராஜஸ்திரீ சாலமோனுக்கு என்னெல்லாம் கொண்டு வந்தான்னு சொன்னா, மிகுந்த பரிவாரத்தோடு, மிகுந்த பரிவாரத்தோட அநேக வண்டிகளை என்னத்தை ஏத்திட்டு வரா? தங்கம், வெள்ளி, பழங்கள், என்னென்ன தேவையோ எல்லாத்தையும். இந்த பரிவாரங்கள்னா உங்களுக்கு புரியணுமா? உங்களுக்கு புரியும்னா, ஊர்ல இந்த கல்யாணம் ஆகும் பொழுது பொண்ணுக்கு சீர் கொடுப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த சீர் எப்படி வரும்? எங்க ஊர்ல எல்லாம் எப்படி வரும்னு சொன்னா, வண்டியில வரும். அந்த சீரெல்லாம் இன்னும் என்ன செய்வாங்க, அந்த வண்டியில வர்றது இல்லாம சில உறவுகாரங்க இருப்பாங்க, அவங்க தலை மேல சில அண்டா, சில பாத்திரங்கள்ல பழங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு லைனா என்ன செய்வாங்க? லைனா கொண்டு வராங்க. எவ்வளவு பெரிய லைன் வருதோ அவ்வளவு பெரிய கனம் அவர்களுக்கு உண்டாகும். நல்ல கவனிங்க. ஒரு மாப்பிள்ளைய கனம் பண்றதுக்கு ஒரு பெண் வீட்டார் என்ன பண்றாங்க? இந்த மணமகனோடு போய் நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக சீர் கொண்டு வருகிறாள். இந்த சீர் கொண்டு வந்து அந்த வீட்டுல வர்றதுக்காக இதெல்லாம் கொண்டு வருகிறாள். அதே கவனிச்சுட்டே வாங்க, இதை கவனிச்சுட்டே வாங்க. அதே போலதான் இந்த ராஜஸ்திரீ என்ன பண்றா? சாலமோனுக்கு சில உச்சிதமான, அவன் நாட்டுல என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ராஜாவாகிய சாலமோனை கனம் பண்ணுவதற்காக மிகுந்த பரிவாரத்தோடு அதிக சுகந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது தெரியல. இதை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது. ராஜா, ஒரு ராஜஸ்திரீ ஒரு ராஜாவை கனம் பண்ண எப்படி வரா?
நிறைய நகைகளோடு வரான். அவ கொண்டு வந்தது எவ்வளவு தெரியுமா? 9வது வசனத்தை கொஞ்சம் படிக்கலாம் பாருங்க. 9வது வசனம். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான சுகந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான, அதாவது தங்கத்தை எடை போட்டுட்டாங்க, ஆனா அந்த சுகந்த வர்க்கத்தை எடை போட முடியல, அவ்வளவு கொண்டு வராங்க, ஏராளமா கொண்டு வராங்க. எதற்கு? ஒரு ராஜாவை கனம் பண்ணுவதற்கு. அப்படி கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ரத்தனங்களை கொடுத்தால் அந்த ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்த வர்க்கங்களைப் போல ஒரு காலமும் வரவில்லை. யாரும் கொடுக்காத அளவுக்கு அவ என்ன செய்தா? வாசன திரவியங்களை, அந்த ராஜா மகிழும்படியான, அதாவது வாசனை திரவியங்கள், அந்த சுகந்த வாசனை என்பது ஒரு ஆராதனைக்கு ஒப்பாய் இருக்கிறது. நீங்க கூட ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஆண்டவரை அதிகமாய் ஆராதிப்பீர்களே ஆனால் உங்களுடைய ஜெபம் சுகந்த வாசனையாய், என்ன நடந்தாலும் கர்த்தர் நல்லவர், இந்த வியாதியை மாற்ற கர்த்தர் நல்லவர், இந்த தரித்திரத்தை மாற்ற கர்த்தர் நல்லவர், இந்த பாடுகளில் இருந்து உயர்த்த கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று முறுமுறுக்காம அவரை ஆராதிப்பீர்களே ஆனால் அந்த ஆராதனையில் கர்த்தர் மகிழ்ந்து, மணவாளனாகிய கர்த்தர் இந்த ராஜஸ்திரி கொடுத்ததை காட்டிலும் சாலமோன் கொடுத்தது எவ்வளவாய் இருந்ததுன்னு சொன்னா, சாலமோனிலும் பெரியவர் இந்த சாலமோனே இவ்வளவு நன்மை செய்வாரே ஆனால் சாலமோனிலும் பெரியவர் ஒரு ராஜஸ்திரியாக கர்த்தர் நம்மை ராஜாக்கள் ஆசாரியர்களாய் வேர் பிரித்திருக்கிற ஆண்டவர் இந்த மணவாட்டிக்கு அவருடைய சமூகத்திலே கொடுக்கும் பொழுது அவர் உனக்கு அதிகமாய் கொடுப்பது, ஆமேன், அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். கவனிச்சு பாருங்க, இவ ஏராளமான வாசன திரவியங்களையும் தங்கத்தையும் கொண்டு வந்து கொடுத்தான். கவனிப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பெந்தோகோஸ்தே சபைகளை பேசல, சில பெந்தோகோஸ்தே சபைகளை பேசுறேன். சில பெந்தோகோஸ்தே சபைகளை பார்க்கும் பொழுது என்ன செய்வாங்க? ஜனங்க காணிக்கை கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு ஒரு சபையை நான் இடையில ஒரு மீட்டிங் நடந்தப்போ அந்த சபையில விதைப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? அந்த ஜனங்க எதையோ கொண்டு வந்து போட்டாங்க. நீங்க கவனிங்க, உங்ககிட்ட இருந்து எதையும் வாங்குறதுக்காக நான் பேசிட்டு இல்லை, ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்ககிட்ட வாங்குறதுக்காக நாங்க பேசல. நான் திருப்பி சொல்றேன், மனதை பத்தி பேசுறோம். எத்தனையோ நாடுகளில் நடக்கிற, எத்தனையோ வெளிநாட்டில் நடக்கிற சம்பவங்கள். சில ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்யறாங்க? கையில் இருக்கிறத எடுத்து கொடுக்கறாங்க, சிலர் நகைகளை கொடுக்கறாங்க, வெள்ளி தங்கம் இது போல நிறைய கொண்டு வந்து கொடுக்கறத சில ஊழியங்கள்ல பார்த்திருக்கிறோம். சில ஊழியங்கள்ல எத்தனையோ விதமான விலையேற பெற்ற காணிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அப்படி கொடுத்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருக்காங்க. இந்தியாவில் பொறுத்தவரையிலும் இந்த அளவு மனப்பான்மை இன்னும் வரல. ஏன்னா இந்தியாவினுடைய மனது இன்னும் கூட மாறல. கொஞ்சம் நல்லா கவனிங்களேன், இந்த உலகம் எப்படிப்பட்டது. இன்னைக்கு வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் இருக்கிற மாதிரி எலியாவுடைய காலத்துல இருந்தா என்ன நடந்திருக்கும்? சாரி பார்த்து விதவை கிட்ட போயிட்டு அவர் சொல்றாரு, சாகறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்துட்டு நீ சாப்பிடு. அப்புறம் அவ சொல்ற, நானே சாக போறேன், நான் சாகறதுக்காக இதை பொறிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, பரவாயில்ல கொண்டு வான்னு சொன்ன உடனே, சாகும் கிளவியிடம் அப்பத்தை அபகரித்த எலியா அப்படின்னு வாட்ஸ்அப்ல பரவி இருக்கும். ஒருவேளை 5 அப்ப 2 மீன் அந்த சின்ன பையன்கிட்ட ஆண்டவர் வாங்கும் போது, பாவம் சிறுவனிடம் இருந்து அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீனையும் அபகரித்தார் இந்த போதகர் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக் எல்லாத்திலையும் பரவி இருக்கும். கொஞ்சம் கவனிங்க, இந்த விதைப்பை குறித்து நிறைய பேருக்கு புரியாது. அதனாலதான் காணிக்கை கொடுப்பதை குறித்தும் விதைக்கிறது குறித்தும் நிறைய பேர் தவறா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சில சபைகள்ல சில ஊழியக்காரர் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லியும் சில ஊழியர்களை குறை பேசியும் நிறைய போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு மீடியா இருக்கு, அதனால மீடியாவில் வந்ததை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த நாட்கள் அதெல்லாம் கிடையாது. அந்த நாட்கள் இல்லாதனால அந்த ஜனங்க விதைத்தார்கள், தங்கத்தை கொண்டு வந்து விதைச்சாங்க. சில சபைகள்ல நகைகளை கொண்டு வந்து காணிக்க கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி. ஒரு சில சபையில நீ போடக்கூடாது, அதை கொண்டு வந்து இங்க போட்டுருன்னு சொன்னாங்க. அதை சொல்லலை நான். அதாவது நீ போட்டு இருக்கிறத கொண்டு வந்து இங்க போடுன்னு சொன்னதை சொல்லல. அவர்களாகவே மனம் பூர்வமாய்
சில ஊழியக்காரர்களுக்கிட்ட ஜெபம் பண்ணும்போது காணிக்க இல்லைன்னு சொல்லிட்டு மோதிரத்தை கலத்தி கொடுத்ததையும் செயினை கலத்தி கொடுத்ததும், சில கூட்டங்களில் போயிட்டு இந்த தேவைக்காக இதை வச்சுக்கங்கன்னு சொல்லி அதை உதாரணத்துமாய் கொடுத்ததை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ராஜஸ்திரீ என்ன பண்றா, தன் நிறைய தங்க நகைகளை கொண்டு வரா, சுகந்த வர்க்கங்களை கொண்டு வரா. அவ கொண்டு வந்தது 9வது வசனத்துல படிக்கிறோம். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தனங்களை கொண்டு வரா. அப்படிப்பட்ட கந்த வர்க்கங்களை போல ஒரு காலமும் வரவில்லை, அந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்தாலாம். நாம கவனிக்க வேண்டியது 12வது வசனத்தை கவனிக்கலாம். சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன் அவளுக்கு கொடுத்தான். இங்க கவனிங்க, இன்னும் கூட ஒரு உதாரணத்தை கவனிங்க. ஒரு பெண் இந்த உலக பிரகாரமா திருமணம் ஆகி வரும் பொழுது சில பாத்திரங்கள், சில நகைகள் எல்லாம் கொண்டுட்டு ஒரு வீட்டுக்கு குடி புகிறதுக்காக ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த பெண் கொண்டு வந்த சீர் சனத்தியை விட அந்த ஸ்திரீக்கு அந்த புருஷன் கொடுக்கிறது இருக்கு பாருங்க, நல்ல வாழ்வு, நல்ல ஒரு பாதுகாப்பு, மரணம் வரையிலும், அந்த மரணம் இவர்களுக்கு நேரிடும் வரையிலும் கொடுக்கிற ஒரு உபசரிப்பு இருக்கு பாருங்க. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கெல்லாம் கொண்டு வந்த நகையை காட்டிலும், கொண்டு வந்த சீர் காட்டிலும், உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு கொடுக்கிற கனமும், உங்களை போஷித்து பராமரிக்கிறது எவ்வளவா இருக்கு. ஒரு 20 வருஷம் பெற்றோர் வீட்டில் வளர்க்குறாங்க, 25 வருஷம் பெற்றோர் வீட்டில் வளர்த்தி ஒரு மாப்பிள்ளை கிட்ட கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த மணவாளன் சாகர வரையிலும் அவளுக்கு வேண்டிய உடைகளை கொடுத்து, அவளை பராமரித்து, அவளை பாதுகாத்து, அவளை எல்லா விதத்திலும் கரம் பிடித்து அவளை கொண்டு போகிறான். அப்போ ஒரு நல்ல புருஷன், நான் நல்ல புருஷனை சொல்லிட்டு இருக்கிறேன், விட்டுட்டு ஓடுற புருஷனை பத்தி நான் சொல்லிட்டு இல்லை, நல்ல புருஷனை. அப்படிப்பட்ட நல்ல புருஷன், ஒரு நல்ல புருஷனே இப்படி இருப்பானே ஆனால் ஒரு நல்ல மணவாளன், ஒரு நல்ல கர்த்தர், ஒரு நல்ல ஆண்டவர் மணவாட்டியாக திருச்சபைக்கு இந்த ராஜஸ்திரீ கொண்டு வந்ததை காட்டிலும் அவள் விரும்பினது, அவள் கேட்டது எல்லாவற்றையும் இவ கொண்டு வந்ததை விட அதிகமா சாலமோன் கொடுத்தான். அதே போலதான் உங்களுக்கும் சொல்றோம், நீங்க செய்கிற எல்லாவற்றுக்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஒரு ராஜஸ்திரீக்கு ஒரு சாலமோன் அவர் கொடுத்ததை விட அதிகமாக விரும்பினது எல்லாம் கொடுப்பானே ஆனால், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற எல்லாரும் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்காரர் நீங்க கேட்ட புடவை, நீங்க கேட்கிற ஆகாரம், நீங்க கேட்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கிறாரா இல்லையா? கொடுக்கறாங்க இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவர்கள் கொடுக்கும் பொழுது, ஒருவேளை கணவன் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கணவனுக்கு மேல தேவனாகிய கர்த்தர் தகப்பனா இருக்கிறார், வாக்கு மாறாத தகப்பனாய் இருக்கிறார். அவர் நீங்க கேட்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, தேவனை கனம் பண்ணுவதற்கு உகந்த வாசனையாய் அவரை ஆராதிக்க முயற்சி பண்ணுங்க, அவர் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பார். இந்த ராஜஸ்திரி அவனை கனம் பண்ணின உடனே அவன் அவளை கனம் பண்ணினான். கொஞ்சம் கவனிங்க. ஒரு சாலமோனை அந்த அளவுக்கு கனம் பண்ணுவானே ஆனால் சாலமோனிலும் பெரியவர், அதை காட்டிலும் நம்மை அதிகமாய் கனம் பண்ண கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கொஞ்சம் கவனிப்போம். அதை தான் வேதத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்ளும். 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் எடுத்தவங்க 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்துல 17ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, இந்த மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவான்களாய். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை எப்படி கனம் பண்ணுவது? வேதத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஊழியம்னு வரும் பொழுது ஆண்டவர் சொல்றார், மிகவும் சிறியவராகி இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொன்னது 2 விதமான காணிக்கைகளை பார்க்கிறோம். ஆலயத்துக்கு வரும் பொழுது உன் கைக்கு நேர்ந்ததை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. ஆலயத்துக்கு வரும்போது ஜனங்க எப்படி கொண்டு வந்து காணிக்க கொடுத்தாங்களாம்? தசம பாகங்கள். அவங்க என்ன செய்தாங்க? எல்லாவற்றிலும் தசம பாகங்கள், பலிகள். பழைய ஏற்பாட்டில் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திர பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, இது போல பல பலிகளை கர்த்தர் கொண்டு வந்து செலுத்தினார். கொஞ்சம் கவனிங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, உன் வலது கை செய்வது உன் இடது கை அறியாது இருக்க கடவுதுன்னு சொல்லி. அது எது?
கர்த்தர் கொடுக்க சொன்ன காணிக்கை எது, நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் பலி செலுத்தினாங்க பாருங்க. பழைய உடன்படிக்கையில ஆட்டை பிடிச்சிட்டு போய் பலி கொடுத்தாங்க, புறாவை கொண்டு போய் பலி கொடுத்தாங்க. இதெல்லாம் வலது கையில கொடுக்கறது இடது கை தெரியாத அளவுக்கு எப்படி கொண்டு போக முடியும்? ஒரு மாட்டையே கையில் அடக்கிற அளவுக்கு நம்ம கை இருக்கு. கவனிச்சு கொள்ளுங்க, எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆலயத்துல இந்த காணிக்கைகளை கொண்டு வந்து வைத்தாங்க. விதை காணிக்கைகளை, ஸ்தோத்திரக்கா காணிக்கைகள். பழைய ஏற்பாட்டுல போய் பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னா நிலத்தில் விளைந்த எல்லாவற்றினுடைய முதற் பங்கு கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்துல மூட்டை மூட்டையா கொண்டு வந்து வச்சாங்க. இதெல்லாம் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனா பைபிள் சொல்லுது, உன் வலது கை செய்வது உன் இடது கை அறியாதிருக்க கடவுள் சொல்லிருக்கு. இது எங்க சொல்லப்பட்டதுன்னு சொன்னா, உங்களிடத்துல யாசகம் கேட்கிறார்கள் பாருங்க. யாராவது உங்களிடத்துல இரவல் என்ன சொல்றது, தர்மம் கேட்கிறாங்க இல்லையா, கொச்சையா சொல்லக்கூடாது, பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை உங்ககிட்ட யாராவது தர்மம் கேட்டா, ஒருவேளை யாராவது உங்ககிட்ட ஏதாவது இரக்கத்தை, உங்ககிட்ட ஏதாவது யாசகம் கேட்டா, ஒருவேளை யாராகில இல்லாதிருக்கிறத கண்டா அந்த ஜனங்களுக்கு நீ உதவி செய்யணும். அந்த ஜனங்களுக்கு நீ உதவி செய்கிறது உன் வலது கை செய்வது இடது கையை அறியாது இருக்கணும். அதாவது கவனிங்க, இங்க வேதம் சொல்லுகிறது இது நாம எப்படி செய்யணும். அப்படி உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் வீட்டுல அரிசி இல்லை, ஏதோ சமையல் இல்லை அப்படின்னா, கொஞ்சம் சமையல் பொருளை வாங்கிட்டு அவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்றோம், அப்படியே போட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுக்கற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துட்டு கொடுக்கறோம். அதை தான் சொல்றார், தர்மம் செய்யறத தான் உன் வலது கை செய்வது இடது கையை அறியாது. ஏன் அப்படி சொன்னார்? அப்படி சொன்னா, அவன் இல்லாதப்பட்டவன், அவன் வீட்டுல இல்லைங்கிறத நீ வெளியே கொண்டு வந்து அவனை அவமானப்படுத்தாத. நீ ஒருவேளை அவனுக்கு ஏழையா இருக்கிறான்னு சொல்லி ஏழைக்கு நீ கொடுத்துட்டியா, நீ ஏழைக்கு கொடுத்ததை ஏன் கணக்குல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீ யாசகம் கொடுப்பது, இரவல் கொடுப்பது, ஏழைக்கு கொடுப்பது, இல்லாதவனுக்கு கொடுப்பது, அது அந்தரங்கத்தில் இருக்கட்டும். ஏன்னு சொன்னா, நான் இவன் இல்லாதவன், இவனுக்கு கொடுத்த நான் அதை வெளியே காட்டினீங்கன்னு சொன்னா அவனை அவமானப்படுத்தின மாதிரி ஆயிடும், அவனை இழிவாக்காதபடி. ஏன்னா அவனும் தேவனுடைய படைப்பா இருக்கிறபடினால் அவனுக்கு செய்வதை அந்தரங்கத்தில் செய், அதை கர்த்தருடைய கணக்குல போயிடும். நீ கொடுத்ததை அவர் உனக்கு திரும்ப கொடுப்பார். ஆனா பைபிள் சொல்லுது, ஏழைக்கு இருங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார். ஆனா இந்த இடத்துலதான் நாம கொடுக்கிறது தெரியக்கூடாது. ஆனா ஆலயத்துக்கு கொடுக்கிறது தெரியலாம். ஆலயத்துக்கு கொடுக்கிறது தெரியும். அவங்க விதை தானியங்களை கொண்டு வந்தாங்க, நிலத்தில் விளைஞ்சது, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காணிக்க கொண்டு வந்து வச்சாங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறது தெரியலாம். ஆனா கர்த்தருக்கு கொடுக்கிறதுல தான்ற எண்ணம் வராம இருக்கணும். அதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நீங்க கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய தாசர்கள் வேதத்துல படிக்கிறோம், ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கலச தண்ணீர் கொடுத்தாலும் தீர்க்கதரிசி என்கிற நாமத்து நிமித்தம், சீஷன் என்கிற நாமத்து நிமித்தம், சிறியோர் என்கிற நாமத்து நிமித்தம், இப்படி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் சொன்னார், இவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அதாவது ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னை என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை கவனிக்கணும். அப்போ இந்த ஊழியக்காரர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், இவர்களை நாம எப்படி செய்யணும் சொன்னா, அவர்களை கனத்துக்கு பாத்திரவான்களாய் கருதணுமா. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, இங்க பைபிளை படிக்கலாம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை, அப்படி சொன்னா நல்ல வசனங்களை கொண்டு உங்களை போஷிக்கிற மூப்பர்கள். மூப்பர்கள் சொன்னா ஊழியக்காரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஊழியக்காரர்கள், சில சபையில மூப்பர்னு சொல்லுவாங்க, அவரு உடன் ஊழியர். மூப்பர்னு சொன்னாலே ஊழியக்காரர்களை தான் குறிக்கிறது. கவனிப்போம். இப்போ வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஊழியக்காரர்களை, அதுவும் உங்களை சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர்களை, உங்களுக்கு நல்ல வெளிப்பாடுகளை கொடுத்து நல்ல வேத அறிவுல நடத்துகிறவர்களை நீங்க என்ன செய்யணுமா, கனத்துக்கு பாத்திரவான்களாய் கருதணுமா. பைபிள் அப்படி சொல்லப்பட்டு, அப்படி கருதி அவர்களுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது, வசனத்துல போதிக்கிறவர்கள், சத்தியத்துல நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர்கள், தேவனுடைய வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறவர்கள், அப்படி கற்றுக் கொடுக்கிற ஊழியக்காரர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. அவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவான்களாய் என்ன வேண்டும், அவர்களை நீங்க கனம் பண்ண வேண்டும். அப்படி கனம் பண்ணும் பொழுது, கலாத்தியருடைய புத்தகம், கலாத்தியர் 6வது அதிகாரம், இந்த உபதேசிக்கிற ஊழியக்காரர்கள், ஏன்னு சொன்னா தேவனாகிய கர்த்தர், நான் திரும்ப சொல்றேன், விதைய, அதாவது பணத்தை பத்தி பேசல, மனதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்முடைய மனது முதல்ல மாறும்.
முதல்ல மனது நீங்க ஊழியக்காரர்களை எந்த ஊழியக்காரர் குறை சொல்லாத அளவுக்கு வளர்ந்தாலே அடுத்து கொடுக்கிற நிலைக்கு வந்துருவீங்க. இங்க படிக்கலாம் பாருங்க, கலாத்தியருடைய புத்தகம் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஏன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வெள்ளியும் பொன்னும் திரளான ஐஸ்வர்யமும் நாம் படிச்சோம் இல்லையா, உபாகமம் 7வது அதிகாரத்துல உனக்கு வெள்ளியும் பொன்னும் வர்த்திக்கும் பொழுது, நல்ல வீடுகளை நீ கட்டிக்கொள்ளும் பொழுது, இவையெல்லாம் என் கைபலனும் என் சாமர்த்தியம்னு நினைக்காம இது தேவன் செய்ததுன்னு நினைக்கணுமா. இப்போ அவருடைய கட்டளைகள் நியமங்களை கை கொள்ளும் பொழுது, அவருடைய கட்டளைகள் நியமங்கள் என்ன சொல்லுகிறது? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வாரத்துல டெய்லி நான் பைபிள் படிச்சேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை உயர்த்துங்க. இந்த வாரத்துல டெய்லி பைபிள் படிச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவுள். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மனுஷன் நீங்க மோசம் போகாதபடிக்கு எதை விதைக்கிறீர்கள்? எதை விதைக்கிறீங்க? நன்மையை விதைச்சா நன்மையை அறுப்பீங்க, தீமையை விதைச்சா தீமை தான் வரும். அதனால பைபிள் சொல்லுது, எதை விதைக்கிறோம்? மோசம் போகாதிருங்க, யாரை பத்தி குறை பேசாதீங்க. முதல்ல மாற வேண்டியது உங்க மனம். எதை விதைக்கிறீங்க? வாயினால் விதைக்கிறது என்ன? வேதத்துல படிக்கிறோம், விதைக்கிற ஒரு மனுஷன் புறப்பட்டான், வேத வசனங்களை எடுத்து விதைத்தான். அது நல்ல நிலமாய் இருந்த பொழுது நல்ல நிலங்கள் 30, 60, 100 பலன் கொடுத்தது. உங்கள் இருதயத்துல வசனத்தை விதைங்க, நீங்கள் நல்ல கிரியைகளை விதைங்க, நல்ல கனிகளை விதைங்க, உங்களால் இயன்ற மட்டும் நன்மை செய்யுங்க. வேதம் சொல்லுகிறது, திருவசனத்தை உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவுள். ஊழியக்காரனுக்கு நீங்க கொடுங்க, ஆனா அதே நேரத்துல நீங்க மோசம் போகாதபடி எதை கொடுக்கிறீர்கள்? நன்மையை கொடுப்பீர்களானால் நன்மை உங்களுக்கு வரும். வேதம் 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். நீங்க அறுக்கிறது எப்படிப்பட்டதா இருக்கணும் கவனிங்க. அதனாலதான் எனக்கு நிறைய யூடியூப்ல நிறைய ஊழியக்காரர்களை திட்டத்துக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்காங்க. நாம எந்த ஊழியக்காரரும் குறை சொல்றது நம்முடைய வேலையாய் இருக்க வேண்டாம். வசனம் சொல்லுகிறது, உபதேசிக்கப்படுகிறவர்கள், அவர்கள் மூலமா கர்த்தர் உபதேசிக்கப்படுகிறதற்கு ஒருவேளை அவங்க தப்பே செய்யறாங்களா, நாள் ஒன்று வரும் பொழுது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அநேகர் அவரிடத்தில் வரும் பொழுது, ஆண்டவரேன்னு வரும் பொழுது ஆண்டவர் சொன்னாரா, அக்கிரம செய்கைக்காரர்களே உங்களை நான் அறியேன். அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினால நவமான பாஷைகளை பேசினோம். அப்படி சொல்லும் பொழுது உங்களை அறியன்னு சொல்லிட்டார். ஏன்னு சொன்னா அவங்க பூமியில செய்ததற்கான பாவம். அப்படி பாவம் ஆண்டவர் நியாயம் தீர்த்துக்கு போறார். அவர் வேலையை நாம எடுக்க வேண்டாம், அது அவருடைய வேலை. நம்முடைய வேலை என்ன? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நன்மை செய்கிறவன் இன்னும் நன்மை செய்யட்டும், அநியாயம் செய்யறவன் செஞ்சுட்டு போட்டோம், அது நமக்கு தேவையில்லை. குறை பேசுறவன் மீடியாவில் குறை பேசிட்டு இருக்கிறானா, அதை போய் உட்கார்ந்து இது என்னவா இருக்கும் அதை நீங்க கேட்காதீங்க. ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இடையில இவர் அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அக்கௌண்ட்ல பணமே இல்லையா, அவங்க அக்கௌண்ட்ல பணமே இல்லைன்னு சொன்னா அது ஆண்டவர் பார்த்துக்குவார். நீங்க அவங்க அக்கௌண்ட் பத்தி கவலைப்பட வேண்டாம், அது நம்முடைய வேலை இல்லை. யாருடைய அக்கௌண்ட்ல பணம் இருக்குன்றதை விசாரிக்கிறது நம்முடைய வேலை இல்லை. ஏதோ அவங்க பேசினா அது அவங்களாச்சு, ஆண்டவராச்சு. நான் சொல்லக்கூடியதை மட்டும் கொஞ்சம் காதுல வாங்கி கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இங்க பைபிள்ல 9வது வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, ஒருவேளை இதுக்கு நாம கஷ்டத்தின் வழியில கடந்து போகலாம், ஒருவேளை நாம போகிற பாதைகள் ஒருவேளை கடினமா தெரியலாம். நம்முடைய மனதை தளர விட வேண்டாம். அப்போஸ்தலருடைய புத்தகம் 10வது அதிகாரத்துக்கு கொஞ்சம் திருப்பிக் கொள்ளும். அப்போஸ்தலருடைய புத்தகம் 10வது அதிகாரத்துக்கு வந்தோன்னு சொன்னா, இந்த இடத்துல கொர்நேலியுங்கிற மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1 சில பகுதிகளை படிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகி கொர்நேலியு எனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, அந்த எப்பொழுதுங்கிறத அன்லைன் பண்ணிக்கங்க. எப்பொழுதும் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? தான தர்மம் செய்யறான். எப்பொழுதும் அவன் என்ன செய்யறான்? தேவ பக்தியா இருக்கிறான். எப்பொழுதும் அவன் எப்படி இருக்கிறான்? ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்யறான். எந்த ஜனத்தையும் போய் திட்டிக்கிட்டு இல்ல, எந்த ஜனத்தையும் போய்
நியாயம் விசாரிக்கல. ஆகையினால நியாயம் விசாரிக்கிறது நம்முடைய வேலையே கிடையாது. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறது தான் நம்முடைய வேலை. முடிஞ்சா நன்மை செய்யுங்க, முடியலையா அமைதியா இருந்துருங்க. இங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வேதத்துல படிக்கிறோம். இந்த கொர்நேலியு அவன் எப்படிப்பட்டவன்? அவன் தேவபக்தி உள்ளவனும் அவன் தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கவனிங்க, யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வரும்னா, இங்க பாருங்க, தேவ தூதன் ஆண்டவர் நீங்க இருந்து எழுதுரு, நீ போ அப்படின்னு சொல்லி தேவ தூதன் அனுப்பப்படுகிறான். தேவ தூதனே அவங்க வீட்டுக்கு இறங்கி வந்துட்டான். ஏன்னு சொன்னா, அந்த மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிறவன். அந்த மனுஷன் யாரு? எல்லாரும் சொல்லுங்க. அந்த மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிறவன். அந்த மனுஷன் குடும்பமா ஜெபம் பண்ணுகிறவன். இப்ப யோசித்து பாருங்க, யாருடைய வீட்டுல ஆசீர்வாதம் தங்கும்? பைபிள் நீங்க எத்தனை பேருங்க பைபிளை டெய்லி படிச்சவங்கன்னா, ஒரு சிலர் கை தூக்குனாங்க, ஒரு சிலர் கை தூக்காம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க, இங்க பைபிள் சொல்லுது, திருப்பி படிக்கலாம். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்துல தேவ தூதன் தன்னிடத்துல வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்த, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுருவின் பேர் கொண்ட சீமோனை அழைப்பி. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவனே அவனுடைய வீட்டுக்கு தூதனை அனுப்பி அந்த தூதன் வந்து அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசும்படி வைத்தார். காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறபடி, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்றது போல, அவன் ஆண்டவரை நம்பினதுனால ஆண்டவரை அவன் பார்க்கல, ஆனாலும் ஆண்டவருக்கு பயந்திருந்ததுனால தான தர்மங்களை செய்தான், ஜெபம் பண்ணுகிறவனா இருந்தான், கர்த்தரை உறுதியா பற்றி கொள்ளுகிறவனா இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இங்க கவனிங்க, நம்முடைய தலையெழுத்து எப்படி இருக்கும்? என் தலையெழுத்து அப்படி எழுதிட்டாங்களே அப்படின்னு இல்லை. உங்க தலையெழுத்து நல்லாதான் இருக்கு. கர்த்தர் உங்களை நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். நல்ல தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானா உங்க வாழ்க்கை நன்றாய் இருப்பதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம், நீங்க நடக்க வேண்டிய வழிகள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் தான தர்மங்களை செய்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழுவீர்களே. ஆனால் இப்போ உபாகம புத்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பாருங்க, உபாகமம் 8:17. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. நீ சொல்லி, அதாவது வந்து நான் என் கஷ்டம், என் பாடு, என் பிரயாசம், நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லாம எல்லாம் கர்த்தருடைய தயவு. கர்த்தரை கனம் பண்ணி பாருங்க. வேதம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவைகளை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். இங்க வேதம் சொல்லுது, அந்நிய தேவர்களை, அந்நிய மனுஷர்களை, அந்நிய காரியங்களில் நாம் கவனத்தை செலுத்தாம கர்த்தரை மாத்திர கவனிப்போமையானால் நடப்பதெல்லாம் நமக்கு நன்மையாகவே இருக்கும். அல்லேலூயா. அவர் நம்மை அழைத்தது நன்மைக்கு ஏதுவாகவே. நம்முடைய தலையெழுத்தெல்லாம் நல்லா தான் இருக்கு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை கனம் பண்ணுவீர்களே. ஆனால் எழுந்து நிற்கலாம். நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வேத வாசிப்போம், எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி விசுவாசம் உள்ள அறிக்கையும், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்ற உறுதியான ஒரு இருதயம் நமக்கு இருக்குமே. ஆனால் ஆண்டவரை உண்மையாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் ஆண்டவரை உண்மையாய் பற்றி கொள்ளுகிறபடியால் தேவன் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய எண்ணமெல்லாம் கர்த்தர் மேல் இருக்கட்டும். உங்கள் எண்ணமெல்லாம் கர்த்தர் மேல் இருக்கமையானால், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறபடினால் அவர் உங்களை நன்மையினால வழிநடத்த அவர் நல்லவராய் இருக்கிறார். ஒருபோது உங்களை பசியினால் அவர் வருந்த விடுவது கிடையாது. தேவன் ஒரு மனுஷனுக்கு தூரமானவர் அல்ல. தம்மிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் வெறுமையாய் அனுப்புகிறவரும் அல்ல. அவரை நோக்கி பார்த்த முகங்களெல்லாம் பிரகாசம் அடையும்படி அவர் செய்கிறவர்.
வேதத்துல சொல்லப்பட்டது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய உண்மை உள்ளவர். அவர் உங்களை வழிநடத்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்கள் மேல் கிருபையாயிருக்க அவர் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா, ஒருபோது எங்களை கைவிடாத கர்த்தர். ஆண்டவர், சாலமோனிலும் பெரியவர் நீர், சாலமோனிலும் பெரியவர் அப்பா. சாலமோன் கனம் பண்ணுவதை காட்டிலும் தேவன் நீர் அதிகமாய் கனம் பண்ண நல்லவராயிருக்கிறேன். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று சொன்ன ஆண்டவர், உங்களை வளர பண்ணும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் அது உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஒரு நாள் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை காண்கிறவர், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையாயிருந்து ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக என்று ஆண்டவரை நோக்கி சொல்லும். கர்த்தர் நல்லவரும், கர்த்தர் இரக்கமுள்ளவரும், கர்த்தர் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். அவரிடத்தில் வந்த உங்களை ஒருவரையும் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிற அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம், விசுவாச அறிக்கை பண்ணுகிற அனுபவம் சுகந்த வாசனையாய் எப்பொழுது கர்த்தருக்கு நேராக, என் ஆண்டவர் நல்லவர், என் கர்த்தர் காண்கிறவர், இந்த தீமை மாறும், இந்த சோதனைகள் மாறும், இந்த வெறுமைகள் மாறும், கர்த்தரை உயர்த்துவார், இந்த கடனிலிருந்து விடுவிப்பார், இந்த கையிட்டு செய்கிற இந்த தொழிலை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிப்பார், எங்களுடைய போக்கையும் வரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து, என் ஆண்டவர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், இயேசு எனக்கு போதுமானவர், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். இயேசப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல தேசத்தை, நல்ல கணவனை, நல்ல மனைவியை, நல்ல பிள்ளைகளை, நல்ல கால சூழ்நிலைகளை, நல்ல தேசத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா. இவைகளில் 100 மடங்கு பலன் உண்டாகும். நாங்கள் வாழ்ந்திருப்போம், நாங்கள் கிருபையா தேவ தயவினால் வாழ்ந்திருப்போம். கர்த்தருக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார், கர்த்தரை நன்மையினால் நிரப்புவார் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க தாவே. கேட்ட ஒவ்வொரு வேத வார்த்தையின்படி தேவன் எங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறேன். ஒவ்வொரு வீட்டையும், ஒவ்வொரு மனிதனையும் ஆசீர்வதிக்க, ஒவ்வொருவருக்கும் வரங்களையும், வல்லமைகளையும், கிருபைகளையும், ஐஸ்வர்யத்தையும், ஆசீர்வாதத்தையும், வெள்ளுடைமைகளையும், பொன்னுடைமைகளையும், நல்ல வஸ்திரங்களையும், நல்ல ஆகாரங்களையும் ஆண்டவரை புசிக்கவும், உம்முடைய பிள்ளைகள் நல்ல உடைகளை உடுத்தவும், நல்ல வீடுகளில் குடியிருக்கவும், நல்லவித ஏராளமான தேவனுடைய தயவினாலே யோபு 36:11 சொல்லுகிறது போல ஆண்டவரை செல்வ வாழ்வு வாழத்தக்கதாக தேவன் கிருபை தருவீராக. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஒவ்வொருடைய குறைகளை நிறைவாக்குங்க. மனச்சோர்வுகளை மாற்றி விசுவாசத்தில் பலப்பட, இவர்கள் குடும்பங்களில் நன்மை உண்டாக, இவர்கள் குடும்பங்களில் ஆசீர்வாதம் உண்டாக, இவர்களில் வழிகளில் ஆசீர்வாதம் பெருகத்தக்கதாக கிருபை தருவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்ட இவர்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல இவர்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க, என் ஆண்டவர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் தேவனாலே நான் உயர்வேன், என் தேவனாலே நான் பெருகுவேன், என் தேவனாலே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், என் எல்லைகளை விஸ்தாரமாகும். கர்த்தர் என் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார், தீங்கு என்னை தொடாதபடி அவர் என்னை பாதுகாப்பார். இந்த வியாதியை கர்த்தர் வேரோடு எடுத்து போடுவார். இந்த வியாதி மறையும், இந்த பிரச்சனைகள் மறையும். கர்த்தரால் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவேன். இம்மையில 100 ஆசீர்வாதம், மறுமையில நித்திய ஜீவன் எனக்கு உண்டு என்று என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர் நல்லவர், என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் நல்லவர் என்று ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் இன்னும் அதிகமாய் வளர பெருக, இன்னும் உம்முடைய தயவில் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட தேவனுக்கு கிருபை தருவீராக. யாவர் மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். வசனத்தை கேட்டவர்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சியடை கிருபை தாரும். சோதனைகள் மட்டுமல்லாமல் எல்லாவித தீமையினின்று விடுவித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை உம்முடையது, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆளுகட்சியை ஆசீர்வதி காத்துக்கொள்ளும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். ஜெபித்த யாவர் மேலும் உம்முடைய கிருபை இருப்பதாக. ஆசீர்வதிங்க. வருகிற நாட்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியா பகிர்ந்து கொள்ளத்தக்கதாய் தேவன் கிருபை செய்வீராக. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.